கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தியானிப்போம் வாருங்கள் என்றதான இந்த நாட்களிலும் கூட இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்புடன் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு குட் ஷெப்பர்ட், நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து சில காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தாவீதை பார்க்கும் பொழுது தாவீதனுடைய காரியத்தில் ஒரு 3 சாபங்கள் இருக்கிறது. அந்த 3 சாபத்தில் ஒன்று உஷ்ணம். அந்த உஷ்ணம் என்றதான கடுமையான வெயில், அந்த உஷ்ணத்தின் மத்தியிலே பாலைவனத்தில் அருமையான தாவீது நெருக்கப்படுகிறார். யுத்த களத்தில் இருக்கும் பொழுது அவர் நெருக்கப்படுகிறார். நெருக்கப்படும்போது சாதாரணமான ஒரு வெயிலுடைய உஷ்ணம் நம்முடைய பகுதியில் 140, 105, ஆனால் ஒருவேளை 140, 160 இப்படிப்பட்டதான உஷ்ணத்தின் மத்தியில் இருக்கிற அருமையான தாவீது ஒருவேளை அந்த நெருக்கப்படுகிற சாம்பலிலே நாம் அங்கே போய் அந்த பாலைவனத்தில் இருந்துட்டோம்னா ஒருவேளை அதில் சாம்பலாய் போய்விடுவோம். ஆனாலும் அந்த சாபத்திலிருந்து விடுதலையாகி வர வேண்டும். 2வது சாபத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்படுகிறது, அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே முழுமையாக கிடைக்காது பாலைவனத்தில். சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய பாலைவனம் சகாரா பாலைவனம் இருக்கிறது. அதில் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் ஒரு செடிகள் இருக்கும், எங்கேயாவது ஒரு, ஆனால் இங்கே ஒரு செடி கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த தாவரங்கள் எதுவுமே இருக்காது. யூதேயா பாலைவனம் சங்கீதம் 63ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் தாவீது சொல்லுகிறார், வறண்டதும் வியாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இப்படிப்பட்டதா யூதேயா பாலைவனத்தில் தாவீது நெருக்கப்படுகிறார். யோசித்து பாருங்க, நம்ம முதல் பார்க்கும் பொழுது கடுமையான உஷ்ணம், 2வது காரியத்தை பார்க்கும்போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது. ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, ஒரு சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி கிடையாமல் தாகத்தால் நான் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல இந்த தாவீது இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது 3வது சாபத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் நடந்து போகையிலே அந்த பாலைவனத்தில், யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் அப்படி ஒரு பாலைவனம் இருக்கிறது. அந்த பாலைவனத்தில் அவர் சுற்றி 10 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் வருமாமா. அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இந்த சுற்றி அடிக்கும் பொழுது அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா புழுதி புயல் என்று சொல்லப்படுகிறோம். அந்த புழுதி புயல்ல அப்படியே கண்ணு காதெல்லாம் பார்த்து ஆளு மரித்து போய்விடுகிறோம். அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த புழுதி புயல்னு சொல்லி ஒரு மேக்னெட் வைத்திருக்கிறோம். அந்த மேக்னெட்டினுடைய ஒரு மண்ணிலேயே போடும் பொழுது அது எப்படி எல்லாத்தையும் கவர்ந்து இருக்குதோ அதே போல கண்ணு காது மூக்கு எல்லா பகுதிகளும் அது இருக்கும் பொழுது அது ஒரு மனிதனுடைய காரியம். அதில் அடிக்கும் பொழுது மனிதன் மரித்து போய் விடுகிறான். அந்த சூழ்நிலையில்தான் தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், அப்போ தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்லப்படுகிறார். அப்போ அவருக்கு ஒரு மரண இருள் போன்ற ஒரு காரியம் ஏற்படுகிறது. சுருக்கமாக சொல்ல போனா நம்முடைய இந்தியா தேசத்துல அருமையான ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்கார் தென்கொரியாவில் அவர் சர்ச்சு கட்டி கடன் ஆகிவிட்டார் என்று கேள்விப்பட்டோம். அந்த சர்ச்சு கட்டி முடிச்சு கடனை கட்ட முடியல, தான் மரித்து போய்விடலாம் என்று சொல்லி ஒரு துப்பாக்கி தான் பாதுகாப்பாக வைத்திருந்த அந்த துப்பாக்கி எடுத்து அவர் தன் சுடுற சமயத்தில் ஒரு சத்தம் கேட்டது, உங்களுடைய காரியம் எவ்வளவு என்று காலையில் நான் சந்திக்கிறேன் சொல்லி அது சொன்ன சத்தம் கேட்டதும் அவர் அப்படியே அவருடைய மரணத்துக்கு அதிலிருந்து தப்பிவித்து அடுத்த நாள் காலையிலே தேவன் அந்த காரியங்களை அவருடைய கடன் பிரச்சனை எல்லாம் கட்டுவதற்கு அந்த மரண இருளை கர்த்தர் மாற்றிவிட்டார். என அன்பானவர்களே, வேதம் சொல்லப்படுகிறது, அதுக்கு பேர் என்றால் என்கேதியா என்று சொல்லப்படுகிறது. என்கேதியா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுகிறதுனா, ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாததில் மந்தையின் காலடியை தொடர்ந்து போய் மெய்ப்பருடைய கூடாரங்களிலே ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த என்ன சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆடுகள் மந்தையை மெய்ப்ப விடுன்னு சொல்ல பார்க்கும் பொழுது
முதல் பார்க்கும் பொழுது உஷ்ணம், ரெண்டாவது பார்க்கும்போது அவருக்கு ஒரு தண்ணீர் ஒரு சொட்டு கூட கிடைக்காது, ரெண்டாவது சாபம். மூன்றாவது சாபத்தை பார்க்கும் பொழுது புழுதி புயல். இந்த புழுதி புயலிலிருந்து அவர் தப்பிக்க வேண்டும் என்றால் மரண இருள். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம சுருக்கமாக நம்ம ஸ்கூல்ல படிக்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் விளையாடும் பொழுது அந்த கபடி விளையாடும் பொழுது கபடி கபடி கபடின்னு சொல்லி விளையாடும் பொழுது போய் அப்படியே கையை தொட்டு அப்படியே அங்க தொடும் பொழுது அந்த கோட்டை தொட்டுட்டா நாம ஜெயிச்சிடலாம். அதே போல அந்த மூணாவது சாபத்திலிருந்து அவர் அப்படியே அந்த யுத்தத்திலிருந்து, அந்த பாலைவனத்திலிருந்து, அந்த புயலிலிருந்து, அந்த தண்ணீர் தாகத்திலிருந்து மூன்றாவது புயலில் போய் அவர் அந்த கோட்டை தொடும் பொழுது யோர்தான் நதியை தொட்டார். அந்த யோர்தான் நதியை தொடும் பொழுது அந்த யோர்தான் நதியிலே ஜீவனுள்ள தனியாய் தண்ணீர் குடித்து அவர் உயிர் பிழைத்தார். நம்முடைய தாவீது பார்க்கும் பொழுது யோர்தான் நதியிலே பேரிச்சம்பழங்கள் மரங்கள், விவசாயத்துக்கு ஏற்றதான தானியங்கள் அங்கு இருக்கிறது. யோர்தான் நதி அதுதான் பசுமையான புல்வெளி என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் பார்க்கிறோம், பசுமையான புல்வெளியிலே தண்ணீரண்டை என்னை நடத்தும் சொல்லி பார்க்கும் பொழுது அந்த கபடி 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 என்று சொல்லி அந்த கையை ஓங்கி அந்த டச் பண்ற அந்த கருத்துல அவர் ஜெயிச்சிட்டார். தொட்டு அத்தனை பேரும் போய்விட்டார்கள். அதே போல சவுலுக்குமே தாவீதுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த யுத்தத்திலே யோர்தான் அப்படியே இழுத்துட்டு போய் ஒன்னு உஷ்ணத்திலே, இரண்டாவது காரியத்திலே அந்த சுழல் காற்று, மூன்றாவது காரியத்தில் ஒரு சொட்டு தண்ணீர், மூன்று காரியத்திலும் நான்காவது காரியத்தில் யோர்தான் நதியை அவர் தொடும் பொழுது அவர் ஜீவ தண்ணீர் அவர் பருகி தன்னுடைய வாழ்க்கையில ஜீவன் யோர்தான் நதியை தொட்ட பொழுது அந்த யோர்தான் நதி அது எதை குறிக்கிறது என்றால் சபையை குறிக்கிறது. அந்த சபையில தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதான நிம்மதியை தருகிறது. நிம்மதியை தருகிற இடம்தான் என்கேதி. அதுதான் சபையை குறிக்கிறது. அந்த சபையில ஜீவ நதி இருக்கிறது. அதில் மரிக்கிறவர்கள் உயிர் பெற்றிருப்பார்கள். அதுல இரண்டாவது காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பேரிச்சம்பழங்கள் இருக்கிறது. பேரிச்சம்பழங்கள் இருக்கிறது. என்கேதியா என்ற இடத்துல பேரிச்சம்பழங்கள் இருக்கிறது. பேரிச்சம்பழமாகிய அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் பொழுது அவர் விடாய்ந்து போய்த்து இருக்கும் போது, தண்ணீரற்று இருக்கும் போது, பலவீனமாய் இருக்கும் பொழுது சபை அவர் பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. பேரிச்சம்பழத்தை புசிக்கிறார், அவர் தண்ணீரை குடிக்கிறார். பலனாகிய கர்த்தர் அவரை சபைக்குள் வரும் பொழுது எல்லா மக்களுக்கும் கர்த்தர் சபைக்கு வரும் ஒரு பலனை கொடுக்கிறார். நான்காவது காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது உன்னத பாட்டு 1:14 நம்ம வாசிக்கப்படுகிறோம். என் நேசர் எனக்கு எங்கேதி திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதொன்றி பூங்குத்து. அப்படி என்று சொல்ல பார்க்கும் பொழுது அப்படி என்ன சொல்ல, பெரிதான ருசியான திராட்சை பழங்கள் அங்கே இருக்கிறது. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நம்ம இஸ்ரவேல் தேசத்துல நம்ம ஊர்ல இருக்கும்பொழுது அநேகர் தண்ணி மந்து கொடுப்பாங்க. ஆனா அவங்க நம்ம வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு அந்த ஒவ்வொரு திராட்சை பழமும் ஒரு பெருசா ஒரு தக்காளி பழம் போன்று இருக்கு, மாதுளம்பழம் போன்று பெருசு இருக்குமாமா ஒவ்வொரு திராட்சையும். அந்த திராட்சையை அவர்கள் சாப்பிட்டு வருகிறவர்களுக்கு எடுத்து கொடுப்பார்களாமா. அப்போ தேவ சபையிலே திராட்சை ரசம் களிப்பை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டிலே அந்த திராட்சை பழம் என்று பெருசு பெருசாக ஒரு பெரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சபையாகிய என்கேதி அவர்களை மகிழ்ச்சியோடு கூட அப்பமும் திராட்சை ரசமும் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். சபையில வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சபையில வரும்பொழுது அவர்களுக்கு ஆத்துமா மீட்பு உயிரடையுமா இருக்கிறது. அதுதான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் மரண இருளில் போகும்பொழுது மரண இருளிலிருந்து அவர் விடுதலையாகி நமக்குள்ளே அவர் கடந்து வந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இந்த கேட்ட சத்தியத்தின்படி 3 சாபத்திலிருந்து விடுதலையாகி 4வது ஒரு சபைக்குள்ள என்கேதி சபை என்ற சபைக்குள்ள வந்து சபைக்கிட இருக்கிறதான சபையில ஒலிவ எண்ணெய் இருக்கிறது, பேரிச்சம்பழம் இருக்கிறது. இந்த எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது, பேரிச்சம்பழ பலனை குறிக்கிறது. அந்த எல்லாம் சேர்ந்து மந்தை சபையாகிய தொழுவத்துக்குள் வரும் பொழுது அப்பமும் திராட்சரசமும் சாப்பிடும் பொழுது நம்மளை மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள், நிம்மதி கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. என அன்பானவர்களே, இந்த கேட்ட சத்தியத்தின்படி உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் அந்த யுத்தத்தில சாகர நிலைமையில அமர்ந்த தண்ணீர் யோர்தான் நதியை தொட்டார். அந்த யோர்தான் நதியை தொடும் பொழுது அவருக்குள்ளாக ஒரு ஜீவன் வந்தது. ஜீவநதி அவருக்குள்ள வந்து தன் உயிர் பிழைத்தார். அதே போல ஒருவேளை சோர்ந்து போய் தவித்து கொண்டு கலக்கத்தோடு இருக்கிற மக்கள் சபையாகிய என்கேதிக்கு வரும்பொழுது பெலனையும் அவர்கள் அபிஷேகத்தையும் அவர்கள் ஆறுதலையும் தேர்தலையும் பெற்று கர்த்தருடைய வருகை மட்டும் அவர்கள் சாட்சியாய் இருப்பார்களாக. உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமேன். தேற்றுமே நிரப்புமே பலன் தாருமே